Taste the Daily. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. துரைமுருகன் அவர்களுக்கு இரண்டாவது இடம் தவிர்க்க முடியாமல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவர் நீண்ட காலமாக கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. அண்ணாவோடு கலைஞரோடு எல்லாம் பழகினாரு. அவர் பாவம் இப்ப இந்த அமைச்சரவை மாற்றத்தில் கனிம வளத்துறை அவரிடமிருந்து பறிக்கப்படும் என்று தொடர்ந்து பத்திரிகைகளிலே வந்தது. நானும் அப்படி கேள்விப்பட்டேன். அதனால் அவர் இப்போது நிம்மதி பெருமூச்சு விடுவார் என்று நான் நம்புகிறேன். இல்ல இதையெல்லாம் பலமுறை அக்செப்ட் பண்ணியிருக்காரு சார். அடுத்து இன்பநிதி அமைச்சரவை கூட நான் தயார்ன்ற மாதிரி தான் அவர் அப்படிதான் இருக்கணும், வேற வழி. இன்னைக்கு நீங்க மந்திரி சபையில் முதலமைச்சர், அடுத்தது உதயநிதி, மூன்றாவது செந்தில் பாலாஜி. லிஸ்ட் படி 21ல இருக்காரு. அது இருக்கட்டும் சார், கட்சியில என்ன முக்கியத்துவம், ஆட்சியில் என்ன முக்கியத்துவம் நான் சொல்லிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இதயத்தில் இடம் பிடித்தவர் யாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாம் கிடையாது. சோதனை வருத்தத்துல இருந்து வந்தாரு. 471 நாள் சிறைவாசம். இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சார் இப்ப விட்டு அறிக்கையை மட்டும் வச்சு நீங்க நினைக்காதீங்க. அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆல் பவர்ஃபுல்லா வந்துட்டாரு. திரு அண்ணாமலை அவர்கள் திடீர்னு இதுக்கு மட்டும் வேகமா இதுதான் விடியல் ஆட்சி, இதுதான் குடும்பத்துக்கான விடியல் அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்றாரு. தனக்கு போட்டியா உதயநிதி இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவரு ஃபியூச்சர்ல அப்படி கொண்டு போனா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம மேல வந்துடலாம்னு நினைக்கிறாரோ. மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கைகள் நகர்வுகள் இருக்கும்போது அண்ணாமலை நிச்சயம் கருத்து தெரிவிப்பார். ஏன்னா அவர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ். மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கான நிதியை ஒதுக்கினால் வேலை நடக்கும். அங்கங்க மெட்ரோவுக்கான குழிகள் சிட்டி ஃபுல்லா தோண்டப்பட்டுதான் சில விபத்துகளும் ஏற்படுகிறது. அதெல்லாம் இதை தடுக்கணும்னா இமீடியட்டா மத்திய அரசு நிதி ஒதுக்கலாம்ல சார்? இந்த பணிகள் இதை யாரு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் கேட்டுக்கணும். நேற்றுக்கு தான் ஏதோ கேட்டிருக்காரு, அவர் பிரதமர் அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் வேறு சில குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நிதியமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார் என்றுதான் என்னுடைய பார்வை. ஆகவே மத்திய அரசுக்கு எதிராக நாம் வேற எங்கேயோ தொடங்கி இங்க வந்துட்டோம். மத்திய அரசுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு நீங்கள் வேறு சில பிரச்சனைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அரசியல் செய்வதற்கு செந்தில் பாலாஜியின் பிரச்சனை உங்களுக்கு பயன்படாது என்பதுதான் யதார்த்த நிலை. உதயநிதி முன்னிருக்கும் சவால்கள் என்னென்ன சார்? ஒரு துணை முதல்வர் ஆயிட்டாரு, அடுத்த பொசிஷன் இப்ப 3வது இடம் வேற அமைச்சரவைகள்ல அவர் துரைமுருகனுக்கு அடுத்த இடம், 2வது இடம் துரைமுருகன் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாருங்க, அவருக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்னவா இருக்க போகுது? திரு துரைமுருகன் அவர்களுக்கு இரண்டாவது இடம் தவிர்க்க முடியாமல் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அவர் நீண்ட காலமாக கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. அண்ணாவோடு கலைஞரோடு எல்லாம் பழகினாரு. அவர் பாவம் இப்ப இந்த அமைச்சரவை மாற்றத்துல கனிம வளத்துறை அவரிடமிருந்து பறிக்கப்படும் என்று தொடர்ந்து பத்திரிகைகளிலே வந்தது. நானும் அப்படி கேள்விப்பட்டேன். அதனால் அவர் இப்போது நிம்மதி பெருமூச்சு விடுவார் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி 2வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு நகர்த்தாமல் இருந்ததிலும் அவர் ஆறுதல் அடைந்திருப்பார். இல்ல அவரே மன வருத்தத்துல தான் இருப்பாருன்றீங்களா? எப்படி? இல்ல அவரு கனிம வளத்துல இப்ப கை வச்சிருந்தா மன வருத்தத்துக்கு இல்ல, அதிர்ச்சி அதுக்கே ஆளாயிருப்பார். இல்ல இதையெல்லாம் பலமுறை அக்செப்ட் பண்ணியிருக்காரு சார். அடுத்து இன்பநிதி அமைச்சரவை கூட நான் தயார்ன்ற மாதிரி தான் அவர் அப்படிதான் இருக்கணும், வேற வழி. இல்லைன்னா வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்க வேண்டியது. அது எப்படி ஒரு சீனியர் தலைவர், அதுவும் அண்ணனின் ஆலோசனை கேட்டுதான் எல்லாம் பண்றேன்றாரு சீஃப் மினிஸ்டரே சொல்றாரு. அதை நீங்க நம்புறீங்க, நான் நம்பல சார். அண்ணனின் ஆலோசனை கேட்டுதான் சிஎம் சொல்றாருன்னு நீங்க அவர் வருகிற இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க நம்புறீங்க, நான் நம்பல. அண்ணன் முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு தெரிவிக்கப்படுகிறது அண்ணனிடம் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன் பல விஷயங்கள்ல. சரி, உதயநிதிக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷன் எல்லாம் அடிக்கடி ப்ரமோஷன் கொடுக்கறது எல்லாம் ஒரு சட்டன் குரூப்பே அங்க மன வருத்தத்துல தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல நான் அப்படி நினைக்கவில்லை. துரைமுருகனுக்கு மன வருத்தமா? இல்ல, அதெல்லாம் இல்ல. அவரிடமிருந்து இலாகா போகாமல் இருந்தவரை அவருக்கு மகிழ்ச்சி. ஓகே. உதயநிதிக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுல யாருடைய துறையில கை வைப்பார்கள் என்று ஒரு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது ஊடகத்துல. ஊடகம் அந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருந்தது. உள்ளாட்சித்துறையை கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை மூலம் புகழ் பெற்றது போல உதயநிதியும் உள்ளாட்சித்துறை மூலம் புகழ் பெற வேண்டும் என்பது விருப்பமாக இருக்கிறது. சரி, அக்கறை உள்ள சில பேருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே ஊரக உள்ளாட்சி தரப்படுமா, நகர்ப்புற உள்ளாட்சியா, ஐபியிடம் கை வைப்பார்களா, நேருடன் கை வைப்பார்களா என்று இருந்தது. அது இல்லை என்று ஆகிவிட்டது. அப்ப வேறு ஏதாவது முக்கியத்துறை இருக்குமா? வேறு ஏதாவது முக்கியத்துறைனா கூடுதலா இருக்கிறது நிதித்துறை அமைச்சர் தென்னரசு கிட்ட மின்சாரத்துறை. அது செந்தில் பாலாஜிக்குன்னு ரிசர்வ் பண்ணப்பட்டு விட்டது. எப்போ அவர் என்னைக்கு ஜெயிலுக்கு போனாரோ அன்னைக்கே. அவர் என்னைக்கு வெளியே வந்தாலும் அதுதான் அப்பயே ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அளவு இப்போ உதயநிதிக்கு அடுத்தது யார் முக்கியத்துவம்னா அவர் தான். அந்த கதையை நீங்க தெரிஞ்சுங்க. துரைமுருகனும் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க மந்திரி சபையில்
முதல்ல முதலமைச்சர், அடுத்தது உதயநிதி, மூன்றாவது செந்தில் பாலாஜி. லிஸ்ட் படி 21ல இருக்காரு. அது இருக்கட்டும் சார், கட்சியில என்ன முக்கியத்துவம், ஆட்சியில் என்ன முக்கியத்துவம் நான் சொல்லிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இதயத்தில் இடம் பிடித்தவர் யாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வேலுலாம் கிடையாது. சோதனை வருத்தத்துல இருந்து வந்தாரு, 471 நாள் சிறைவாசம். இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சார் இப்ப விட்டு அறிக்கையை மட்டும் வச்சு நீங்க நினைக்காதீங்க. அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆல் பவர்ஃபுல்லா வந்துட்டாரு. ஹி வாஸ் அட் தி சென்டர் ஸ்டேஜ்ல வந்துட்டாரு. நேரு வேலுலாம் சும்மா பொன்முடி கூட தான் செந்தில் பாலாஜியோட முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தார். என்ன காரில் ஏறி போகலாம், அவ்வளோதான். சிஎம் வீட்டுக்கு காலையில் போயிட்டாங்கன்னா காரில் ஏறிடுவாங்க. அன்னைக்கு யார் போகிறாங்களோ அவங்க காரில் ஏறிடுவாங்க. அப்படி அவங்க வரலனாலே கார் போயிடும். கார் வரலன்னா கார் போவோம், அது வேற விஷயம். காரில் ஏறினா முக்கியத்துவம்னு சில பேர். இப்போ உங்களுக்கு எம்ஜிஆர் கார்லாம் அப்படி இல்லை. எம்ஜிஆர் திடீர்னு விருப்பம் உள்ளவங்களை ஏற்றிக்குவார். சீனியர்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி எப்பவும் இருப்பார், வெளியூரில். முத்துசாமி இருப்பார், உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறோம். திருநாவுக்கர் சில நேரங்களில் இருப்பார். மற்றபடி சில நேரங்களில் என்ன பண்ணுவார், தோட்டத்துலேருந்து கிளம்பும்போது ஜேபிஆர் ஏற்றிடுவார். ஜேபிஆர் முக்கியத்துவம், ஜேபிஆர் தான் இப்போ தலைவர்கிட்ட. ஆனால் என்ன நடக்கும்னா கார் உள்ள 2 திட்டிட்டு வழியில் இறக்கி விட்டுருவாராம் எம்ஜிஆர். இப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஜேபிஆர் முக்கியத்துவம் குறைந்தவர்னு நான் சொல்ல வரல. எம்ஜிஆர் கார் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏற்றுனவங்களை பாராட்டுறதுக்கும் ஏற்றலாம், நான் பாராட்டுறதுக்குன்னா இல்லை, அவர் மேலே ரொம்ப சாஃப்ட் கார்னரில் இருக்காருன்றதுக்கும் ஏற்றலாம். சரி, ஏதோ கம்ப்ளைண்ட் கேள்விப்பட்டு டோஸ் விடுறதுக்கும் ஏற்றலாம். சரி, இவங்க அப்படி இல்லை. ஏதோ நம்ம தலைவர் காரில் ஏறி உட்காந்துட்டோம்னா தலைவரோட இவங்க தான் நெருக்கம்னு நினைக்கிற மாதிரி கான்வர்சேஷன் எல்லாம் நடக்கும். இல்லை என்ன நடக்குது தமிழ்நாட்டில், அதுதான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்ல வந்த கருத்துலேருந்து நழுவிட்டோம். ஆக பொன்முடி காரில் ஏறலாம், வேலு காரில் ஏறுவார் பெரும்பாலான நேரம். செந்தில் பாலாஜி ஓரிரு நேரங்களில் தான் ஏறலாம். இல்லை அவர் யாரதே இல்லை. இருங்க. ஆனால் யாரா முக்கியத்துவம் முதலமைச்சரிடம்னா, நான் கேள்விப்பட்டது முக்கியமான நண்பர்களிடம், நான் சொல்றது சிறைக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தான் முக்கியத்துவம். என்ன இப்போ மீண்டும் அந்த இடத்தை மிக குறுகிய காலத்தில் அவர் அடைவார். ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா அவருடைய திறமையை முதலமைச்சர் மதிக்கிறார், அவருடைய திறமையை போற்றுகிறார். அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி உள்ளவர் தான் அவர். மற்றவங்கள்லாம் கொஞ்சம் வெவ்வேறு காரணங்கள்னால, கடந்த காலத்தில் அப்படி நடந்து கொள்ளாத காரணங்கள்னால கூட இருக்கலாம். ஆகவே அது ஒரு பக்கம். நீங்க உதயநிதி திரு உதயநிதியை அதிகமான எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. துணை முதலமைச்சர் பதவி தரப்பட்டதன் மூலம் திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய உடல்நல முன்பு போல ஒத்துழைக்கிறதா, அவர் வேகமாக இருக்க முடிகிறதா என்கிற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் பார்க்கிற வரை அவருடைய நடையிலே தளர்ச்சி தெரியலாமே தவிர அவர் பிரைட்டாக இருக்கிறார், தெளிவாக பேசுகிறார், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சுமையை பகிர்ந்து கொள்வது என்பது நடைபெறலாம். பல விஷயங்களில் அவரிடம் போய் பேசுங்கள் என்று ஏற்கனவே அவர் கூற தொடங்கிவிட்டார் என்பது நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து எனக்கு கிடைக்கிற தகவல். துணை முதலமைச்சர் ஆகுவதற்கு முன்பாகவே அப்பாயின்மெண்ட் கேட்கிற எல்லோரையும் முதலமைச்சர் சந்திப்பதில்லை என்றும், சில விஷயங்களை அவரிடம் பேசுமாறு, நான் சொல்வது ஆட்சி மற்றும் கட்சி ரெண்டுத்திலையும் அவரிடம் விவாதிக்குமாறு அவர் ஒதுக்கி கொண்டுதான் இருந்தார். இன்னும் நான் ஒரு ஒப்பீட்டோட சொல்றேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் ராமச்சந்திரா மருத்துவமனையில் முதலமைச்சராக இருந்தபோது முதுகுத்தண்டு பிரச்சனைக்காக அனுமதிக்கப்பட்டு பிறகு வீடு திரும்புகிறார். அன்றைய தினம் அவரை மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் சந்தித்தார். அவரோடு நானும் சென்றிருந்தேன். அப்போது கலைஞரிடம் அவர் கூறியதாக பிறகு எங்களிடமும் தெரிவித்தது, அது பதிவும் ஆகியிருக்கிறது என்று கருதுகிறேன். நான் என்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பணிச்சுமையை குறைத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் முன்பு முரசொலி மாறனிடமும் கூறினேன் அறுவை சிகிச்சைக்கு பிறகு. ஆனால் அவர் தொடர்ந்து பணிச்சுமை ஏற்றிக்கொண்டே இருந்தார். அது அவரை பெரிய அளவில் பாதித்தது. ஆகவே ஆமாம் எனக்கு தெரியும் என்று கலைஞர் சொன்னார். மாறன்கிட்ட சொன்னது எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னபோது, ஆமாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போ தொழில்துறை டிமாண்டு ஸ்டாலினை பதில் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கலைஞர் கூறினார். யாரிடம்? திரு சோ அவர்களிடம். அவர் மிக நெருக்கமாக நம்பத்தகுந்தவராக மனம் விட்டு பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் கலைஞர். அந்த வகையில் இதை சொன்னார். அது ஒன்றும் ரகசியம் அல்ல என்பதால் நான் அதை பதிவு செய்திருந்தேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், அதுபோல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சில விவகாரங்களை அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கிறார். இப்போது துணை முதல்வர் என்கிற அதிகாரபூர்வமான ஒரு முத்திரை, அது ஒரு அரசியல் சட்ட ரீதியான பதவி அல்ல என்றாலும் கூட முதலமைச்சருக்கு அடுத்த நிலை என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய பணிச்சுமையை குறைப்பார் என்பதும் அதனுடைய பொருளாக பார்க்கப்பட வேண்டும் என்று
சொல்லுகிறார்கள். ஆகவே நிர்வாக ரீதியாக, ஆகவே பிற துறைகள் சம்பந்தப்பட்ட பட்ஜெட் நேரத்திலேயோ அல்லது முக்கிய துறைகள் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லையோ பொதுவெளியில கவனத்தை ஈர்த்திருப்பது குறித்தோ, ஒரு பொது விநியோக முறை குறித்தோ, ஒரு மின்சார நிலை ஒரு நெருக்கடி வந்தால் அது குறித்தோ அவர் கலந்து ஆலோசிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவரை இருக்கிறது. அவரும் இனிமேல் இம்மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளுக்கு பதில் கூற கடமைப்பட்டவர். துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருப்பதன் மூலம் உயர் முக்கிய பொறுப்புகளின் துறையை சேர்ந்தவர்கள், முக்கியமான துறைகளின் செயலாளர்கள், IAS அதிகாரிகள் அவருக்கு ரிப்போர்ட் செய்யக்கூடிய அல்லது அவர் கூப்பிட்டு அவர்களை பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார். அத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் பதில் கூறுவதற்கும் ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு வருகிறது. அது ஒரு சவால், சேலஞ்ச் என்று நான் பார்க்கிறேன். பொலிட்டிக்கலாக கட்சி கட்டமைக்கக்கூடியது. கட்சி முதலமைச்சர்லாம் எந்த மாவட்டத்து பிரச்சனை இனிமேல் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். அதை அவர் லாபகமாக எதிர்கொள்வார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் கூடுதல் கவனம் செலுத்துகிறார். அது எந்த பிரச்சனையும் கசப்புகளையும் தோற்றுவிக்காமல் அதை எப்படி அவர் செய்ய போகிறார் என்பது அவர் ஒரு சவாலாக இருக்கும். 50-50 கூட நீங்க சொல்ல, ஒரு 75-80% சொல்லிட்டீங்க. உதயநிதி தான் இப்ப எல்லாமே பாத்துக்கிற மாதிரி. ஆமா, நிச்சயமாக 75-80% லெவல்ல பெரும்பாலும் கட்சி மற்றும் ஆட்சி சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை கவனிக்க வேண்டியவராக அவர் இருப்பார். இதுல நீக்கப்பட்ட அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் போன்றவர்கள் என்ன காரணம்? ஏதாவது வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா? அவர்கள் இப்போ ஒதுக்கி இருக்காங்க, வேற ஆல்டர்னேட் கொடுக்கணும்ன்றதுனால அந்த மாதிரி ஒரு ராமச்சந்திரனுக்கும் பதவி குறைவு, ராமச்சந்திரனுக்கும் இது பண்ணியிருக்காங்க. மனோ தங்கராஜ் பால்வளத்துறையில பல குற்றச்சாட்டுகள் அண்மை காலமாக வந்தன. அது ஒரு காரணம் என்று சொல்லுகிறார்கள். மாவட்டத்திலும் 1-2 நில ஆக்கிரமிப்போடு தொடர்புபடுத்தி 1-2 விவகாரங்கள் அரசல் புரசலாக வந்து கொண்டிருக்கின்றன. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் அவ்வப்போது ரிப்போர்ட்டுகள் போய்கொண்டிருந்தன. முதலமைச்சருக்கு நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், ஓரிரு முறை எச்சரிப்பேன், அப்புறம் நடவடிக்கை இருக்கும் என்று முதலமைச்சர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் ஊடகத்தில் வயதான 2-3 பேரை தள்ள போறான்னாங்க. அந்த மாதிரி நடக்கல. மனோ தங்கராஜ் தள்ளியிருக்காங்க. மஸ்தான் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மேல அந்த புகார், உட்கட்சி புகார், அங்கே அவருக்கும் பொன்முடிக்கும் இருந்த மோதல். ஆகவே அவரை டிராப் பண்ணி நாசரை கொண்டு வர போகிறார்கள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. அது நடந்திருக்கிறது. மனோ தங்கராஜ் விஷயத்தில் இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லுகிறார்கள். ஒரு ஊடகவியலாளர் கூட அதை பதிவிட்டு இருப்பதை நான் பார்த்தேன். பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வன்மையான எதிர்ப்புகளை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே அவர் பலிகடாவை ஆக்கப்பட்டாரா பாரதிய ஜனதாவை திருப்திப்படுத்துவதற்காக என்கிற கோணமும் இதில் வெளிப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இதில் லாஜிக் இல்லையா சார்? அது அரசியல் ரீதியா எதிர்க்கிறாங்க, கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றதை இவங்க கேட்பாங்களா என்ன? அதுதான் எனக்கு நீங்க சொல்றதுதான். பல அரசியல் ரீதியாக இங்கே எதிர்த்துட்டு அங்க சலாம் போடுகிற 1-2 நண்பர்கள் இருக்கிறார்கள் திமுகவிலேயே. எனக்கு சொல்லுகிறார்கள், பார்லிமெண்ட்ல பேசும்போது இங்கே வீரியமாக எதிர்க்கிறார்கள். அங்கே ஏன் அவ்வளவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய, நாடாளுமன்ற இந்த பார்லிமெண்ட் குழு தலைவராக, மக்களவை குழு தலைவராக இருக்கக்கூடிய TR பாலுவே மை டியர் குட் ஃப்ரெண்ட் என்றுதான் அமைச்சர்களை அட்ரஸ் செய்கிறாராம். அப்படி அட்ரஸ் செய்யக்கூடியது ஏதோ 1-2 பேரை சொல்லுவார்கள். அது ரொம்ப நெருங்கிய நண்பர்களை சொல்லுவது வழக்கம்தான். பாரதிய ஜனதாவோடு கட்சி ரீதியாக இல்லாவிட்டாலும் ஆட்சி ரீதியாக இணக்கமாக இருப்பது நல்லது என்கிற கருத்து முதலமைச்சரிடம் தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது. சரி, இது ஒரு பக்கம். அதிமுக தரப்பில பேசிய ஒரு முக்கியமான நண்பர் என்னிடத்தில் ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். அண்மையிலே டெல்லி சென்ற முதலமைச்சர் 45 நிமிடங்கள் பிரதமரோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக மத்திய அரசோடு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தவிர அரசியல் ரீதியாகவும் 1-2 விஷயங்களை பேசியிருப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிற அவர், ராஜ்நாத் சிங் அழைத்ததிலிருந்து நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக இதை பார்க்க வேண்டும், தனித்துவமாக இதை பார்க்கக்கூடாது என்கிறார். நீங்கள் ஏன் கலைஞருடைய நாணயத்திற்கு மத்திய அரசு வெளியிடுவதற்கு அனுமதித்தது என்றாலும் மூத்த மத்திய அமைச்சரை அழைக்க வேண்டியது என்ன, அவசியம் என்ன? இரண்டாவது, அந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய கார்கேவை அழைக்கக்கூடாது என்று தடுத்தது எது? உங்களை அழைத்திருக்கலாமே. இல்ல சார், இது ராஜ்நாத் சிங் அழைச்சு பண்ற ப்ரோகிராம்ல ஏற்கவே இயலாது. செல்வ பெருந்தகை ஏற்கவே இயலாது. நீங்கள் சிறப்பு விருந்தினராக கார்கேவை அழைப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஏன் ராகுல் காந்தியை நீங்கள் அழைத்திருக்கலாம். ஆகவே அதில் அரசியல் இல்லை என்று ஒதுக்க அதிமுக தயாராக இல்லை. அதே போல வேறு 1-2 பேரும் தயாராக இல்லை. நான் சொல்லுவது ஏதோ இது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு பார்வை, சந்தேகம்.
நீங்கள் வந்து அதுக்கு மனோ அழைக்கிறீங்க. தங்கராஜ் அவ்வளோ இதெல்லாம் மனோ அரகண்டெல்லாம் பேச தங்கராஜ் மாட்டார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அல்ல. சார். அது வந்து முதலமைச்சர் கூறி அறிவுரை கூறினாலே போதும், சரி. அது வேற விஷயம். நான் சொல்ல வந்தது உதயநிதி விவகாரம் கூட மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள். இப்படி சில சந்தேகங்கள் இருக்கின்றன. மத்திய அரசு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இனிமேல் திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் சம்பந்தப்பட்ட சில விவகாரங்கள், சில சிக்கலான விவகாரங்கள், அதிலே மத்திய அரசின் அணுகுமுறை எப்படி இருக்க போகிறது என்பதை பார்த்துதான் இதில் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று அதிமுக வட்டாரத்தில் அவர்கள் சந்தேகம் கிளப்பி, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மிக சுலபமாக எங்களை பார்த்து சொன்னீர்கள் அல்லவா, பிஜேபியின் பி டீம் என்று எந்த அடிப்படையும் இல்லாமல் நாங்கள் கூட்டணியை உதறினோம், பிஜேபியை விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனாலும் எங்களை பி டீம் என்கிறீர்கள். ஆனால் பெயரளவுக்கு மேடைகளில், பொதுக்கூட்ட மேடைகளில் மட்டும் பேசிவிட்டு டெல்லியோடு தொடர்பில் தான் திமுக இருக்கிறது என்கிறார்கள். இல்ல, திமுக பவள விழா கூட்டத்துல அதிரடியா ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடியை கடுமையா விமர்சனம் பண்ணார்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எதிர்ப்பதெல்லாம் வேறு, அதுதான் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். அதாவது என்னன்னா, வேறு சில விஷயங்கள்ல மத்திய அரசின் நகர்வுகள், அதன் துறையினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் இந்த சந்தேகங்கள் விலக முடியும். அந்த ஒரு துறை, அது இடி ஆகட்டும், ஐடி ஆகட்டும், அல்லது வேறு டிபார்ட்மெண்ட், வரும் நாட்கள்ல தெரியும்ன்றீங்க. வரும் நாட்களில் தெரியும் என்று அதிமுகவின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறார். சரி. அதிமுக இப்படிப்பட்ட நகர்வுகளுக்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார். ஓகே, காத்திருப்பதாக என்றால் ஏன்னா அவங்களுக்கு ரூட் கிளியர், அவர்கள் கூர்மையான விமர்சனங்கள் செய்வதற்கு. மேலோட்டமான திமுக பிஜேபியோட எல்லாம் இணக்கமெல்லாம் போவாது இல்ல சார், 26 வரைக்கும் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. ஏன்னா இங்க அவங்களுக்கு இது அவங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்தியிலே ஒரு நெருக்கடி வருமானால் திமுக நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அந்த நெருக்கடியிலிருந்து பிஜேபிக்கு ஒரு ரிலீஃப் கிடைப்பதற்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அது அலட்சியப்படுத்தக்கூடிய கருத்து என்று நான் கருதவில்லை. பட் அண்ணாமலைக்கெல்லாம் வேலை எல்லாம் போயிடும் அப்படின்னா, அப்படி ஒன்று நடந்தா அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரைட். இறுதியா ஒரு கேள்வி சார், திரு பொன்முடி அவர்களுக்கான அமைச்சரவை மாற்றம்ன்றது அது ஒரு டீ ப்ரமோஷன் பார்க்க முடியுமா, அல்லது இது என்ன நடந்தது? ஒரு உயர்கல்வித்துறையும் வனத்துறையும் வந்து இரண்டும் வந்து ஒரு டீ ப்ரமோஷன்லாம் சொல்ல முடியாது. வனத்துறை ஆல்சோ ஒரு முக்கியமான துறை தான். ஆனால் உயர்கல்வித்துறையில் ஒரு நீண்ட காலம் அவர் அமைச்சராக இருந்தார். முந்தைய அமைச்சரவையிலும் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகத்தான் இருந்தார். ஆகவே அனுபவஸ்தர். அதே சமயம் சில சர்ச்சைகள் இப்போது எழுந்துள்ளன. நிறைய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை, அல்லது ஆளுநர், வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் அரசுக்குமான மோதல், இதெல்லாம் ஒரு சர்ச்சையாகவே ஆகி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, பொன்முடி மீது வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த நிலுவையில் இருக்கிற அவர் பிணையில் வந்த பிறகு அவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி மாதிரியே தான் அவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு வழக்கில் அவர் இன்னும் அந்த வழக்கில் இன்னும் ஒரு விடுதலை பெறவில்லை, ஒரு வழக்கில். அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு லோ ப்ரொஃபைல் இருக்க வேண்டும் என்று கருதி மற்றவர்களிடம் அதை செய்ய முடியாத நிலையில் அவரிடம் அது செய்யப்பட்டதா என்று ஒரு கோணம் இருக்கிறது. இதுல அது காரணமாக இருந்தால் நான் வியப்படைவதற்கில்லை. கோவிச்செழியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவி பெரிய ஒரு நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய ஒரு செயல் என்று நான் பார்க்கிறேன். முக்கியமாக அந்த டெல்டா ரீஜன்ல இல்ல, இவருக்காகவது 3 பேர் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்லியிருந்தேன். நான் பத்திரிகையிலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன், என்னுடைய நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தேன். ஒன்று வந்து குத்தாலம் அன்பழகன், இன்னொன்று கோவிச்செழியன், இன்னொன்று வந்து துரை சந்திரசேகரன். ஆக அதில் கோவிச்செழியன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த, ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல படித்தவர், சிறந்த பேச்சாளர், எளிமையானவர், லோ ப்ரொஃபைல் பர்சன். அவருக்கு அது கொடுத்து ஒரு முதலில் ஒரு ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு உயர்ந்த ஒரு துறையை கொடுக்கப்பட்டிருப்பது. நான் கூட அண்மையில் ஒரு நேர்காணலில் காரசாரமாக கேட்டிருந்தேன். திருமாவளவன் துணை முதலமைச்சர் கேட்கிறார், திருமாவளவன் கட்சியைச் சேர்ந்தவர், திராவிட இயக்கத்திடம் நீங்கள் முதலில் அழுத்தமாக கேளுங்கள், வலிமையான துறையை கொடுங்கள் என்று கேளுங்கள், தொழில்துறையை கொடுங்கள், மின்சாரத்துறையை கொடுங்கள், ஏன் கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள் என்று தனிப்பட்ட முறையிலாவது நீங்கள் வாதாடுங்கள் என்று நான் கூறியிருந்தேன். அந்த வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அவருக்கு, அதுவும் ஒரு படித்தவருக்கு உயர்கல்வித்துறையை கொடுத்திருப்பது என்பது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அவர் ஒரு எளிமையானவர், அடக்கமானவர், அந்த துறையின் தன்னுடைய பணிகளின் மூலம் பெருமை சேர்ப்பார் என்று நான் நினைக்கிறேன். கூடுதலா ஒரு கேள்வி சார், திரு அண்ணாமலை அவர்கள் திடீர்னு இதுக்கு மட்டும் வேகமா வந்து இதுதான் விடியல் ஆட்சி, இதுதான் குடும்பத்துக்கான விடியல் அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்றாரு. இது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருந்தாரு. திடீர்னு உதயநிதின்ற உடனே சரியான ஒரு தனக்கு போட்டியா உதயநிதி இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவரு ஃபியூச்சர்ல, அப்படி கொண்டு போனா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம மேல வந்துடலாம்னு நினைக்கிறாரோ? அப்படி இல்ல, அதெல்லாம் கிடையாது. அவர் நீண்ட காலமாக எதுவும் விமர்சனம் செய்யலைன்னா, இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கு. அப்போதே கூட நான் முன்பே சொன்னேன்,
மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கைகள் நகர்வுகள் இருக்கும்போது அண்ணாமலை நிச்சயம் கருத்து தெரிவிப்பார். ஏன்னா அவர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல அது என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை ஆஃப் பண்ணிட்டாங்க, ஓரங்கட்டுறாங்க, படிக்க போயிட்டாங்க, படிக்க போக சொல்லிட்டாங்க, ஓரம் கட்டுறாங்கலாம் சொன்னாங்க. நிச்சயமாக அவர் மாற்றப்பட்டால், நான் அதில் ஒரு இக்கு வச்சு தான் சொன்னேன், அவர் மாற்றப்பட்டால் அதாவது அதிமுகவை நோக்கி பாஜக நகரும், அதற்கான வாய்ப்பு உருவாகும். அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். சரி, அது நடக்க போகிறதா என்பதுதான் நம்ம பார்க்கணும். மற்றபடி அவர் இங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு பல கருத்துக்களை திரு எச் ராஜா கூறிக்கொண்டிருக்கிறார். அதை தவிர அவர்களுக்குள்ள ரொட்டேஷன் பேசிஸில் ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. நாராயணன் பண்ணுறாரு, கருநாகராஜன் பண்ணுறாரு. இன்று கூட இன்றோ திரு விபி துரைசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். ஆகவே இதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போது நீங்கள் கேட்டதனால் ஒரு சிந்தனை, ஃபியூச்சர்ல உதயநிதினா நம்ம எளிமையா எதிர்கொள்ளலாம். நான் சொல்ல வரேன், நேற்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நண்பர் அருண் ராம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எதிர்கால தமிழக பாலிடிக்ஸ் என்பது உதயநிதி, அண்ணாமலை, விஜய் என்று நகரும் என்று கூறியிருக்கிறார். அதிமுக இன்னொரு தோல்வியை தழுவுமானால் அதை நோக்கி தான் தமிழக அரசியல் நகரும் என்பது என்னுடைய பார்வை. இல்ல, அப்படி நகர்ந்தால் ரொம்ப எளிமையாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு கட்டமைப்பு, பெரிய ஸ்தாபனம் இருக்கு, திமுகன்ற ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. அண்ணாமலை அப்படி மட்டும் எளிமையா என்ன முன்னேறி வந்துட முடியுமா என்ன? நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லையோ என்று கருதுகிறேன். இன்னொரு தோல்வியை அதிமுக சந்திக்குமானால் என்று நான் கருத்தை சொன்னேன். சரி, இன்னொரு தோல்வியை அதிமுக சந்திக்குமானால் அதிமுக துவண்டுவிடும், சரிந்துவிடும். அதனுடைய ஆதரவு வாக்கு வங்கி பாஜகவை நோக்கி நகரும். அதன் மூலம் பாஜக பலம் பெறும். ஆகவே அது அந்த இன்னொரு தோல்வியை பொறுத்து இருக்கிறது. இன்னொரு தோல்வியை தவிர்க்க அதிமுக விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளை அதிமுக செய்ய வேண்டும். அது தனி, அது குறித்து நாம் நிறைய பேசியிருக்கிறோம். நிச்சயமா அது நடக்கட்டும் சார், பார்க்கலாம். நடந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ஒரு கமா வச்சு சொல்றீங்க, பார்க்கலாம் இதெல்லாம் நடக்குமான்றது ஒரு கனவு. இல்லை, நான் அதில் ஒரு கோணம் இருக்கிறது என்கிறேன். தமிழக அரசியல் எதிர்காலம் என்பது மூத்தவர்கள் ஒதுங்குகிற அல்லது ஓய்வு பெறுகிற நேரம். நீங்கள் அதிமுகன்னா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைவர் வயது என்ன? 70+. சரி, இன்னும் ஒரு எலெக்ஷன் அந்த பார்ட்டி டிஃபீட்டை தாங்கலாம். என்ன நிறைய தோல்வி தாங்கியாச்சு. இன்னொரு எலெக்ஷன்ல தாங்கினால் அவ்வளவுதான். அடுத்து நடக்க போகிறது மேஜர் டெஸ்ட், ஆசிட் டெஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதே போல இட்ஸ் கோயிங் டு பி a crucial election for ADMK 2026 என்பது. அதற்கு அதிமுக மிக விரைவில் தயாராக வேண்டும். அதை எதிர்கொள்வதற்கு, வலிமையாக எதிர்கொள்வதற்கு. அதற்கு என்ன, நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒன்றிணைவது, வலிமையான கூட்டணியை கட்டிமைப்பது. அது நடந்தால் அதிமுக தாக்கு பிடிக்கும் அடுத்த 10 ஆண்டு கால அரசியலுக்கு. இல்லாவிட்டால் அந்த அரசியல் விமர்சகர் அருண் ராம் அவர்கள் எழுதியிருப்பது போல இளையவர்கள் கையிலான அரசியல். இதுல அவர் எழுதியிருக்கிறார், மூவரில் இளையவர் யாருன்னா அண்ணாமலை தான். ஜஸ்ட் 40, அடுத்தவர் ஒருத்தர் 48, ஒருத்தருக்கு 50 சில்லற. ஆகவே நீங்கள் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய கருத்து அல்ல என்பதை உணர வேண்டும். இதுவெல்லாம் நடக்கும் அப்படின்றது ஒரு அனுமானமா சொல்றாங்க. அனுமானம் அல்ல, நான் சொல்ல வருவது, நீங்க என்ன சொல்றீங்க, கடைசியில இப்படி தமிழக அரசியல்ல இன்னைக்கு யாரெல்லாம் தலைவர்கள் நீங்க சொல்லுங்களேன். இது அனுமானம்னு நீங்க அலட்சியப்படுத்த முடியாதுன்னு. சரி, இல்ல, நான் என்ன சொல்லுகிறேன், தமிழக அரசியல் திசை அடுத்த தலைமுறையின் கைகளில் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். அதான் இது லென்த்தா போகும். நான் நிறைய விஷயங்கள், இது ஒரு தனி சப்ஜெக்ட், நம்ம தனியா பேசுவோம். திமுகவினுடைய அமைச்சரவை மாற்றம், செந்தில் பாலாஜி கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், உதயநிதி துணை முதல்வராக அவருடைய எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.